மகாராஜா மூணு வாயா வந்திருக்கிறது யாரு? மகாராஜா. மகாராஜா சிரிச்சா மந்திரி சிரிக்கணும். நான் மட்டும் தான் சிரிக்கணும், நான் மட்டும் தான் பேசணும். பேசுன்னு வச்சுக்க சூத்த சோத்தையில் சூத்த சோத்கையில் மூடணும், தப்பு சுப்புனுக்கணும். ஆமா வாய ஆமா அதுக்கு மூணா தான் வாசனை இருக்கும். உப்பு தண்ணி அது அப்புறமா எல்லாம் கர்ற கர்றன்னு உக்காந்தா மூணுக்கணும். எல்லாம் உக்காந்து எப்படிக்கிறாங்க அவரு நம்ம சிரிப்பை பார்த்து எப்படியா நான் யார்? எந்த ஹோட்டுக்கு அதிபதி, எத்தனை ஹோட்டுக்கு சொந்தக்காரன் விளக்க வேணும். சொல்லுங்க சொல்லுங்க. அவரு போலக்கூடிய நாடு நாடு எது? எப்படி 70 அடி உயரம், நாளை புழுக்குன்னு தூந்துக்கும். பாரு வாட்டு பாரு ரேடியோக்கார புடிச்சு கட்டி வச்சுப்பாங்க. உளுந்துருச்சா? இல்ல இல்ல உளுந்துரு வாட்டு போக 70 அடி உயரம் உயர்ந்த தங்கத்து செல்லி கம்பட்டை நீதி என்ற தங்கோலை கரத்தோ தாங்கி மன்னன் பையன் துறை துறை துறையோதரம் ஏன் இப்படி இப்படின்றாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ண இப்படி இப்படி பாக்குறவங்களே சொட்டக்காம அப்பா அப்படின்னு பயத்துல பின்னாடி வர அதுக்கு தான் சிரிக்கிறாங்களா? நான் ஏதோ யார் ஏதான் நினைச்சிட்டு போடுறா தாளத்தை ஒரு பேராசு மரியாதை காண சிரிக்கிறாங்க. ஒரே மரியாதை கொடுத்தா சிரிக்குது மகாராஜாவுக்கு. என்ன மரியாதைன்னு எனக்கு தெரியலாடே. ஆமா இவங்கெல்லாம் முன்னே பார்த்து சிரிக்கிறாங்க, என்னையே பார்த்தா. மகாராஜா முன்னாடி போகும்போது மந்திரி தாளம் போற அம்மா வெள்ளமுடிக்காரிக்கு அப்படி சிரிப்பை தாங்கல.
ஏண்டா அவ்வளவு மூடி சிரிக்கிற அளவுக்கு பண்றியா? இல்ல தாளா தாளா அப்படி கம்பீரம். தாளமா? அதெல்லாம் இரும்பு தாளம். நீ என்ன பண்ற? கைத்தாளம். கையிலேயே தாளமா? பேரரசனுக்கு கைத்தாளம். அதுக்குதான் மகாராஜா சிரிக்கிறாங்க. நம்மளால சிரிப்பு அடக்க முடியாவா? சிரிக்கிறாவா? இருந்தாலும் பேரரசன் முன்னாடி போனா மந்திரி பையன் தாளத்தோட வரும். என்ன கம்பீரமா பாரு. சிரிப்பே மருந்து. வாய்ட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிக்கணும். அதுக்குன்னு வாய மூணு வச்சுன்னு கிடக்கூடாது. நல்லா சிரிக்கிறாங்கடா. மரியாதை அப்படி மரியாதை. நீ கொடுக்குற மரியாதை இருக்கு. ஓடு தாளத்தை எனக்கு ஏன்னா கொஞ்சம் கூட பிடிக்கல. மகாராஜா சிரிக்கிறது பிடிக்கல. சிரிப்பிலே நான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்பேற்பட்ட பிலிபித்திரி நான் தான் ஒரு பிலிபித்திரினா நீ எனக்கே பிலிபித்திட்டானுங்க இல்லையா? தண்ணி குடிச்சிட்டு சிரியா? அதுக்கு பேர் தான் உளுந்து உளுந்து சிரிக்கிறது. ஏன் அப்படி வச்சு அல்லா கும்புற மாதிரி கும்புறாங்க? அதான் மகாராஜா உளுந்து உளுந்து சிரிக்கிறது. கம்பெனி இருக்கு போறாங்க. என்னமோ சொல்லவாங்க. இந்த மாதிரி நம்ம பேசுறதுனால என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஆமா கண்ணிலே தண்ணி வந்துருச்சு பாவம். நல்லா தானே பாண்டவரை திட்டின. நானும் தானே திட்ட நீ திட்ட சந்தோஷமாச்சு. ஆமா கடிசா ஒண்ணு சொன்ன பாரு. மொந்தில பிறந்தீங்கள்ட்டு அதெல்லாம் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். யாருக்கும் அது சொல்லாத. பூமி சைக்கு அந்த மாட்டுக்கான ஊர்ல போய் யாருக்கும் மஞ்சள் பிறந்த நீங்க தான் சொல்ல மாட்டோம். சொல்லிவிட்டா அது உங்களுக்கு சொல்லமான்னு சொல்லிவிட்டியா? அது உங்களுக்கு எனக்கு தெரியல. இந்த பொம்மநாட்டி வாயும் உணவு வாயும் ஒண்ணு. தண்ணி பிடிக்கிறதாவும் இன்னொரு பொம்மநாட்டி சொல்லுவா. ராத்திரி இந்த வீட்டுல இவ இப்படி பண்ணாடின்னுவா. அவன் மயில கூட ஏறி வரைக்கும் அன்னைக்கு போக மாட்டான். போறா வீட்டுக்கு சொல்லிப்புட்டு போறா வச்சு வச்சுட்டு அபாரமா வீட்டுல குதி கொண்டுக்குவா. அந்த மாதிரி நானா? சரி எதிரியானவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் பங்காளிகள். ஆமா யாரு? ஆனா பிறந்தது பாரு அஞ்சும் அப்படியே நிலைக்குள்ளையா இருக்குதுங்க. இந்த குஞ்சாமாக்கிறா பாரு புள்ளியை பத்தி எனக்கு தொல்லைய கொடுத்தவா. புள்ளியை பெத்தா மூடி நிக்கணும். ஆனா யார் முதலிலே பிறந்தது? தருமன் முதலிலே பிறந்து விட்டான். அதன் பிறகு நான் பிறந்தேன். குரு பெரியவர்கள் பார்த்தார்கள். முன்ன ஒரு வாரிசு ஆம்பளை போகட்டான். அவனுக்கு தான் நான் நாடே பட்டு சூட்டணும். அரசு முடி தருமனுக்கு பேசுறது. ஆமா மாமா பார்த்தாரு. மருமகனே துரியோதனா அரசு முடி உனக்கேற்றது. இந்த மண்ணு உனக்கு. ஆமா தருமனுக்கு முடியலாம் சூட்ட முடியாது. இது எதுக்கு நாடகம்? காரியம் பண்றது. காரியம் பண்ணவனால் நாடகம். ஆமா ஆமா. ஆனா பாண்டு மகாராஜா இருந்த கருமத்தை தருமன் தொலைக்கல, மொட்டடிக்கல, மீசெடுக்கல. கருமணம் கருமகண்டம் சொல்ந்து விட்டது. கருமகண்ட தலைமை தருமனுக்கு முடிச்சுட்டலாக. அப்படி தருமனுக்கு முடிச்சுட்ட 7 வடு கண்ணிங்க யாத்திரை. ஒரு வருஷம். ஆமா புண்ணிய நதிகளிலே நீராடணும். யாரு? 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆமா புண்ணிய நதியில் நீராடி அந்த கருமத்தை தொலைத்தான் தருமனுக்கு முடிச்சுட்ட பாண்டவர்கள் 7 வடு கண்ணி யாத்திரை ஓட்டிய பாண்டவர்கள் எங்கன்னா நதியில கொட்டையில் உழுது செத்து நிக்கணும். சாகவில்லை. அப்படி 5 தாயோடு வருகிறார்கள். வரும் செய்தியே அறிந்து ஆமா
என்ன செய்யணும்? என்ன? வரும் வழியிலே பாண்டவரை கொல்லணும். ஆஹா. அப்படி என்று ஆமா. மாமா வார்த்தை கேட்டு கேட்டு வானவர் அருகாமையில் அறியாமல் கங்கை கரையோரம் கரையோரம் பாண்டவரை கொல்ல ஓ. என்ன சதி செய்து என்ன? திருட்டுமை போல கொல்ல பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று ஆமா வானவர் அருகாமையில் அருகாமல் கங்கை கரையோரம் அதிகாரம் நெருப்புக்கு நட்பான பொருள். ஓ நட்புன்னா என்ன? வச்சா அப்படி பக்குன்னு பத்திக்கணும். பெட்ரோலை போய் காட்டுன்னு வச்சுக்க. ஆமா புக்குன்னு பார்த்தோம். ஆமா அப்படி ஏய், பாரு ஏய். வெடியுப்பு ஓஹோ. கந்தகம் கந்தகம், பெட்ரோல் ஆமா. டீசல் ஓ. கரிமருந்து ஆஹா. கற்பூரம் ஆமா இவைகளை வைத்து வைத்து இதுலயே மாளிகை. ஓ இது அரைச்சு கட்டணும். ஆஹா அப்படியே ஆமா. அரைக்கணும். ஓ கரிமருந்து அரைக்கணும். ஓஹோ. அரைச்சு அரைக்கும் மாளிகை. 14 மாளிகை. ஓஹோ. தண்ணிக்கு பதில் பெட்ரோலை ஊத்துனாங்க. ஓ பெட்ரோல் ஊத்தி ஆமா. இரவோடு இரவாக மாளிகை கட்டினோம். ஓஹோ. எதற்கு? ஏய். பாண்டவரை கொல்லணும். ஓஹோ. அப்படி என்று ஆமா. சென்ற பாண்டவர் வந்த உடனே உடனே பாரு ஏய். 7 விட சென்ற பாண்டவர்கள் ஆஹா. உடனே நாட்டில் கால் வைக்க கூடாது. கூடாது. ஓர் இரவு ஆமா. இந்த மாளிகையில் தங்கி வர வேண்டும் ஓ. என்று கட்டளையிட்டு ஆமா. என்ன செய்த? என்ன? புரோத்தன மந்திரி விட்டு அரக்க மாளிகைக்கு நெருப்பு வச்சேன். ஒண்ணு கூட உயிரா இருக்காது. எல்லாம் ஷாம்பிள் ஆகி போயிட்டுங்க. பாண்டவர் மண்டல உண்டானா ஏய், இந்த மண்ணு யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு அரசமுடி அதுவும் ரோட சிம்மாசனம். ஆனந்தம். பாரு, ஏய், எதிரியான பாண்டவர்கள் மாண்டு விட்டா ஆமா. மண்ணு எனக்கு, ஆஹா. அரசமுடி எனக்கு, ஆமா. சிம்மாசனம் எனக்கு. ஓ. எனக்கு ஆஹா. கவலையே இல்ல. ஆமா. தைரியம் ஓ. மீசைய முடிக்கிறேன். ஆஹா. எனதே ராஜ்யம் ஆமா. என்று சிம்மாசனம் ஓ. எப்படி அப்படி ஓஹோ.